டிஎன்பிசியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணிடுவோமா? பின்வருவனவற்றுள் ஏக் பாரத் ஸ்ரேஷ்டா பாரத் திட்டம் பற்றிய கூற்று சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு, சர்தார் வல்லபாய் பட்டேலின் 140வது பிறந்தநாள் அன்று அறிவிக்கப்பட்டது. இது கரெக்டு தான். அக்டோபர் 31, 2015 இந்த திட்டத்துக்கான அறிவிப்பு வெளியானது. ரெண்டாவது, நமது தேசத்தின் ஒற்றுமை மற்றும் பன்முகத்தன்மையை கொண்டாடுவதே இதன் குறிக்கோள். இதுவும் கரெக்ட் தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய வெவ்வேறு மாநிலங்களை இணைச்சு அந்த மாநிலங்களுக்கிடையே கலை, கலாச்சாரம், மொழி மற்றும் சுற்றுலா பரிமாற்றங்களை ஊக்குவிக்கிறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தின் மூலமாக மக்களுக்கு ஒரே தேசம் அப்படிங்கிற உணர்வை எழுப்பணும் அப்படிங்கிறது. ஸோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். மூணாவது, மற்ற நாடுகளின் சிறந்த நடைமுறைகளை கற்றுக்கொள்வதற்கான சூழலை உருவாக்குதல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது தப்பு. மாநிலங்களுக்கிடையேயான ஒற்றுமையும் ஒருமைப்பாடையும் வலுப்படுத்துறது தான் இந்த திட்டத்தோட குறிக்கோள். ஸோ மூணாவது தப்பு. ஆப்ஷன் 1 and 2 மட்டும்தான் கரெக்டு. காசி தமிழ் சங்கமம், சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் இது எல்லாமே இந்த திட்டத்தோட ஒரு இனிஷியேட்டிவ் தான். இது மாதிரியான பிவிக்யூஸ்க்கு நம்ம S2Cயோட ஸ்க்ரோல் டு ஸ்கோர் சீரீஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.